கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அண்ணா, சின்ன சந்தேகம் அண்ணா. கன்னி அம்மா யாரு மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையில் கயிறு கட்டியிருந்தால் கன்னி அம்மா அவர்கள் மேல் வருவதற்கு தடையாக இருக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான கேள்வி. என்னை நெருங்கி பழகியவர்களுக்கு இந்த கேள்வியின் அர்த்தமும் பதிலும் தெரியும். அதாவது தினமும் என்னை சந்திப்பவர்கள், தினமும் என்னோடு கூடவே பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது தெரியும். உண்மைதான். நான் பல உறவுகளிடம் சொல்லியிருக்கிறேன், எந்த கோயிலுக்கும் செல்லுங்கள், எந்த தெய்வத்தையும் வணங்குங்கள், ஆனால் கையில் கயிறு கட்டாதீர்கள் என்று. உங்கள் கையில் கை செயின் போட்டிருந்தால் கை செயின் அணிந்திருக்கிறீர்கள் என்பார்கள், இல்லை போட்டிருக்கிறீர்கள் என்பார்கள். உங்கள் கழுத்தில் செயின் போட்டிருந்தாலும் போட்டிருக்கிறார் என்பார்கள், இல்லை என்றால் அணிந்திருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் கயிறு என்று வந்தவுடன் கையில் கயிறை கட்டியிருக்கிறான் என்று வரும். சில கன்னி தெய்வங்களை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். கையில் கயிறு கட்டியிருந்தால் வந்தவுடன், அந்த உடம்பில் வந்தவுடன் அந்த கயிறை அறுத்தெறிந்து விடுவார்கள். இதெல்லாம் நேரடியாக பார்த்து அனுபவத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறேனே தவிர, நான் தனிப்பட்ட முறையில் எதையோ உங்களுக்கு சொல்லி உங்களை குழப்பவில்லை. இங்கு பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் கன்னி தெய்வங்கள் மூலமாக கற்றுக்கொண்டது. கன்னி தெய்வத்தின் மூலமாக பார்த்து அறிந்து தெரிந்து கொண்ட விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த அற்புதமான கேள்வியை கேட்ட அந்த குழந்தையை மனதார வாழ்த்துகிறேன். ஒரு கன்னி தெய்வம் ஒருவர் உடம்பில் வந்தவுடன் அவர்களுடைய உடம்பில் கயிறோ செருப்போ காலில் இருந்தால் செருப்பை கலட்டி எறிந்து விடுவார்கள். கையில் இருக்கக்கூடிய கயிறை கூட அறுத்து எறிந்ததையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்ததனால்தான் நிறைய உறவுகளிடம் கையில் கயிறு கட்டாதீர்கள் என்று கூறுவேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம். அப்பா வணக்கம். தூங்கி எழுந்ததும் உங்கள் பதிவு பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தது. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. உங்களை போன்ற உறவுகள் பார்ப்பதனால்தான் இப்போ தொடர்ந்து 3வது நாளாக பதிவுக்கு வந்திருக்கிறேன். நிச்சயமாக நிறைய பதிவுகள் இனி உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நீங்களும் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். இதோ ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, ரூபின்சால் தேசாலத்தையும் துணை மற்றும் அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் வணக்கம். அண்ணா, கன்னி தெய்வத்தை வழிபட்டதுலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 3வது நாள் எனக்கு ஒரு சிறிய கனவு ஒன்று வந்துச்சுன்னா, அந்த கனவுக்கான அர்த்தங்கள் எனக்கு சரியாக பிடிபடல. அது எப்படி சொன்னோன்னா, அதாவது அத்தையோட திருவிழா ஒரு இடத்துல பெரிய லெவலில் நடக்கிற மாதிரி காமிச்சிச்சு. அந்த இடத்துல நான் அவங்க அம்மாவை நடக்க முடியாதுங்கிறதுனால அவங்கள பைக்கில் வச்சு நான் நேராக கூப்பிட்டு போய் இந்த திருவிழா நடக்கிற இடங்களில் இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டு ரிட்டன் திரும்ப வந்து அப்பாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ அது ஒரு 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 பெரிய ஒரு ஏரி பக்கத்தில் காமிக்கி, ஏன்னா திருவிழா ஒரு சைடு நடந்துட்டுருக்கு. நான் அப்படி கூப்பிட போகிற சமயத்தில் அதுக்கு ஒரு 2 பாதை காமிச்சு, அந்த பாதைகளில் நான் பார்க்கேன் அங்கேருந்து வெள்ளம் மாதிரி தண்ணி அடித்து வந்துட்டுருக்கு. அப்படி வந்துட்டு இருக்க நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் மற்ற எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி அப்படி ஓடி வந்துட்டுருக்கேன். அப்போ நிறைய பேர் அந்த ஒரு குளத்தோட திரட்டு சைடு, அந்த சைடில் எல்லாம் நடந்து வர்றமே இருக்குது. நான் அதுக்குள்ளே எங்கள் அப்பாவை பார்க்கேன். தண்ணியும் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு நான் எங்கள் அப்பாவை கட்டி பிடிக்க கரெக்டாக தண்ணி எங்களை முக்குது. நான் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டேன். அதோட டக்குன்னு முடிப்பு வந்துட்டுண்ணா. இப்படி ஒரு கனவு வந்துச்சுண்ணா. இதுக்கான காரணங்கள் என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அது அன்னைக்கு வச்சு நானும் 1 மாதமாக அதை நினச்சிட்டே இருக்கேன் மைண்டில். நான் எந்த கனவு எது வந்தாலும் சரி, எனக்கு நம்ம கன்னி தெய்வம் துணை இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் அதை பெரிதாக என்னலை. இதுக்கான காரணங்கள் இருந்தால் சொல்லுங்களேண்ணா. கன்னி தெய்வம் துணை என்ன, கன்னி தெய்வம் துணை என்ன. அது போக இன்னொரு கனவு ரீசெண்டாக
தம்பிக்கு கனவு வந்திருக்கேன். அதாவது கன்னிப்பட்டி வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஒரு காட்டுக்குள்ள நடுமத்துல இருக்கு. அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில கன்னிப்பட்டி நனையிற மாதிரி கனவுகள் வந்திருக்கேண்ணா. அந்த கனவுக்கான காரணங்களும் என்னன்னு தெரியலண்ணா. ஆனா இது வரைக்கும் நான் எந்த கனவுகள் வந்தாலும் வாங்கினாலும் சரி, நான் ரூபின் சாலை சலத்தைகளையும் நான் வணங்குற கன்னி தெய்வத்தையும் முழு மனசாக நம்புறேன். அதனால எனக்கு எந்த ஒரு இடையூறும் வராதுங்கிறதையும் நான் ரொம்ப நம்புறேன். அந்த கனவுக்கான காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கண்ணா. எனக்கு எதுவுமே தெரியும். உங்களுடைய 2 ஆடியோவையும் கேட்டேன். கனவுக்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் வாயையே நீங்கள் கட்டிவிட்டீர்கள். அதாவது எந்த கனவை கண்டாலும் நம்மோடு ரூபணி சாலைசால் அம்மா இருக்கிறார்கள் என்றும், உங்கள் கன்னி தெய்வத்தையும் நம்புவதனால் எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் நீங்களே கூறிவிட்டபடியினால், கனவென்ன நினைவென்ன நிஜமாகவே இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று கூறி அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ஆடி 30 ரூபணி சாலைசால் அத்தைகளின் திருவிழா. வரலாற்றில் நம் தலைமை. இது நம் அனைத்து கன்னி தெய்வங்களின் மகிழ்ச்சியான நாள். ஆடி 30 உலக அளவில் கன்னி தெய்வ தினமாக கொண்டாடும் வகையில் வரும். அனைத்திற்கும் நம் தலைமை மட்டுமே என்று ஒரு அன்பான உறவு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். தெய்வங்கள் முடிவெடுத்தால் தடுக்க யாரால் இயலும்? அப்படி ஒரு நாள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு பதிவுக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா. நேற்று ஆடி 30 அத்தைகளின் திருவிழாவில் கலந்து கொண்டேன் ஐயா. அதோடு அங்குள்ள வேலை பணிகளை செய்து மிகவும் ஆனந்தம் அடைந்தேன் ஐயா. தங்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்ததில் மிகவும் ஆனந்தம் ஐயா. உங்கள் பக்கத்தில் இருந்து புகைப்படம் எடுத்ததில் அத்தை பக்கத்தில் நின்றது போல் உணர்ச்சி இருந்தது ஐயா. அதன் பிறகு நான் அங்கிருந்து 2 வீலரில் 10:30க்கு கிளம்பி விட்டேன் ஐயா. வீட்டுக்கு நாகர்கோவிலில் 12:15க்கு வந்து சேர்ந்தேன் ஐயா. என் வீடு வரும் வரை கொண்டு அத்தைகள் சேர்த்தார்கள் என்று உணர்ந்தேன் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. 100% உண்மை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் அத்தைகளை வணங்க ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருந்தார். அப்பொழுது அத்தைகள் என் அண்ணன் மீது வருகை தந்து கணக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே என் நண்பனும் கணக்கு கேட்டான். அப்பொழுது அத்தைகள் சொன்னார்கள், நீ இப்பொழுது கிளம்ப வேண்டாம், இருந்து செல், இன்னொரு 1 மணி நேரம் இருந்து செல், இப்பொழுது கிளம்ப வேண்டாம் என்று கூறினார். அத்தைகள் கூறியதை அப்படியே கேட்டு அவனும் இருந்து விட்டான். பின்பு அத்தைகள் என்னிடத்தில் சொன்னார்கள், அவரை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க ஒரு 2 பேர் என்று சொன்னார்கள். உடனே என்னோடு பாலகுமார் என்ற ஒரு உறவும் நானும் அந்த நபரும் என் நண்பரையும் அழைத்து அவருடைய வீட்டுக்கு சென்றோம். இரவு செல்லும் பொழுது மணி 1 மணிக்கு மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி சென்று அவரை அங்கே விட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல கும்பலாக ஒரு கூட்டம் இருந்துச்சு. என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் என்னுடைய நண்பர் கூறினார், நல்ல வேலை, நேற்று அத்தை என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். என்னை அடிப்பதற்கு ஒரு குரூப்பே இருந்திருக்கிறாங்க. நீங்கள்லாம் புல்லட்டில் வந்து என்னை விட்டுட்டு போன உடனே என்னடா தனியாக வர்றவன் ஆளோட வரான்னு சொல்லி ஒருத்தரும் என் பக்கத்தில் வரவில்லை என்று கூறினார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னை வணங்க வந்த பிள்ளைக்கு முழு பாதுகாப்பு இருக்க வேண்டும், தன்னை வணங்க வந்த பிள்ளை முழுமையாக தன் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று அத்தைகள் முழுவதுமாக கண்காணிக்கிறார்கள். அப்படி முழுவதுமாக கண்காணிப்பதனால்தான் அந்த உறவை கொண்டு என்னை கொண்டு சென்று விட்டு வர சொன்னார்கள். ஆக 100% உங்களையும் வழிநடத்தி உங்கள் இல்லத்திற்கு உங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்திருப்பார்கள் நம் அத்தைகள் என்பதை நம்புகிறேன். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா. அண்ணா ஆடி 30வது வருட விழாவில், அத்தைகளின் விழாவில் அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் பட்டுப்பாவாடை பட்டு சட்டை வழங்கியதில் மிக சிறப்பாக இருந்தது அண்ணா. அது மட்டுமல்லாமல் குலுக்கல் முறைப்படியில் தங்க மோதிரம், தங்க கம்மல், வெள்ளி கொலுசு கொடுத்ததில் மிக சிறப்பாக இருந்தது அண்ணா. இந்த வருடம் மிக மிக அருமையாக இருந்தது அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. மகிழ்ச்சி உறவே. இங்கே நாங்களும் அதை தான் பேசிக்கொண்டிருந்தோம். பல உறவுகள் என்னிடத்தில் ஃபோன் செய்து பேசி கொண்டிருந்தார்கள். அத்தைகன் விழாவை நேரடி பார்த்தது
மிகப்பெரிய ஆனந்த மகிழ்ச்சியாக இருந்தது. உள்ளத்தில் இருந்த வாரங்களெல்லாம் தீர்ந்து விட்டது. எங்களுடைய மனக்கஷ்டங்களை எல்லாம் அத்தைகளிடத்திலே சொன்னோம். நாங்கள் நல்லபடியாக வணங்கி வீட்டிற்கு வந்து விட்டோம். அங்கே நடந்த திருவிழாவை பார்க்கும் பொழுது இது ஒரு தனி மனிதனால் நடத்த இயலுமா என்றால் நடத்த இயலாது. ஆனால் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதில் மிகப்பெரிய ஆச்சரியமும் மிகப்பெரிய சந்தோஷமும் இருந்தது. ஏனென்றால் அத்தைகள் உங்களிடத்தில் இருந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்பதை கண்கூடாக கவனித்தோம். மகிழ்ச்சி என்று பலரும் கூறினார்கள். இன்னும் பல அதிசயங்கள் இந்த விழா மிகச் சிறப்பாக பெருமையோடு நடைபெறும். அதற்குள்ள காலங்களும் வரும். இப்பொழுது செய்த தான தர்மத்தை விட இன்னும் போக போக தானங்கள் கூடும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, இந்த வருட விழாவில் நீங்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் பட்டுப்பாவாடை சட்டை கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு இருந்த சந்தோஷம் இருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். அதே போல் குழுக்கள் முறையில் நீங்கள் மோதிரம், தங்க கம்மல், வெள்ளி கொலுசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பேரன்னு சொல்லி கூப்பிடும்போது மற்ற பிள்ளைங்கள்லாம் எழுந்து என்ன கைத்தட்ட திருமான அழகாக இருந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷம். அந்த பிள்ளைங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அந்த பிள்ளைகள் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்தது என்பதை நீங்கள் கூறும் பொழுது என்னுடைய உள்ளம் மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வேண்டும். காரணம், நான் இதை பார்க்க இயலாது. ஏனென்றால் நம் கன்னிப்பதியிலிருந்து தான் இதை நான் இயக்குகிறேன். மக்கள் அந்த தெருவின் கடைசி முனை வரை அமர்ந்திருப்பார்கள். வெளியில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அங்கே தவறு நடந்தால் நான் அதை கண்காணித்து விடுவேன். அது அத்தைகள் தந்த ஆசீர்வாதம். ஆனால் பிள்ளைகள் இவ்வளவு சந்தோஷமாக கைதட்டியிருப்பதை நான் பார்க்க இயலாத சூழ்நிலை. உள்ளே மேடை இருப்பதனால், அத்தைகளின் பதிக்குள் நான் இருப்பதனால் என்னால் வெளியில் வர இயலாது. அதனால்தான் அத்தைகளின் பிள்ளைகளாகிய உங்களையெல்லாம் ஒரே துணியை உடுத்து ஒரே போன்று ஒற்போல நிறுத்தி உங்களை வழிநடத்தச் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகளின் சந்தோஷத்தை கேட்கும் பொழுது மீண்டும் வருகின்ற 31வது ஆண்டும் குழந்தை செல்வங்களுக்கே கொடுத்து விடலாம் என்று தோன்றிவிட்டது. ஆகவே வருங்காலங்களிலும் கன்னி தெய்வ குழந்தைகளுக்கே கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த பிள்ளைங்க பக்கத்தில் நிற்கும் போது அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுறத பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னே. உடம்பெல்லாம் புல்லரிச்சுனே. இதோட நமக்கு என்னன்னே சந்தோஷம் இருக்கு உலகத்தில். கன்னி தெய்வமே துணையணும். இதை சொல்லும்போது நான் கேட்கிறேன் அல்லவா, இதைவிட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருந்து விட போகிறது இந்த உலகத்திலே? அத்தைகளின் விழாவின் சிறப்பை அனைத்து பிள்ளைகளும் அறிய வேண்டும். அனைத்து பிள்ளைகளும் அதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். இன்று நீங்கள் எடுத்து கூறுவது கூட ஒரு சாட்சியாக எனக்கு மனசில் என்னொன்றும் தோன்றுகிறது. இது போதாது, இன்னும் பெரிய அளவிற்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது போதாது, இன்னும் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் ஆடி 30 நடத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றுகிறது. நிச்சயமாக நடக்கும். அத்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரே சாட்சி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேய்களை, அத்தைகளை நம்பி வரும் மக்களுக்கு அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பேய்களை அடித்து விரட்டுகிறார்கள், எந்தவித காணிக்கையும் இல்லாமல். அதுதான் சிறப்பு. மகிழ்ச்சி உறவுகளை. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை அண்ணா. ராஜேஸ்வரி அம்மா துணை அண்ணா. ஆடி 30 அத்தைகளின் திருவிழாவிற்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி அண்ணா. வர முடியுமா என்ற சந்தேகத்தில் இருந்தேன். எனக்கு திருவிழாவிற்கு வந்து அத்தைகளை வணங்கும் பாக்கியத்தை தந்ததற்கு அத்தைகளுக்கும் கன்னி தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அண்ணா. விடியற்காலை 4 மணி வரை அத்தைகளின் பதியில் அங்கேயே அமர்ந்துவிட்டு விடிந்த பிறகுதான் வந்தோம் அண்ணா. அங்கு ஒரு அற்புதத்தை பார்த்தேன் அண்ணா. தாங்கள் ஒரு பதிவில் கன்னி தெய்வங்கள் வெட்டுக்கிளி உருவத்தில் வருவார்கள் என்று கூறினீர்கள். அதுபோல் தங்கள் இல்லத்தில் ஒரு வெட்டுக்கிளி வந்ததை பார்த்தேன். அதை உங்கள் உறவினர் ஒருவர் கையில் பிடித்து கொண்டு, உங்கள் உறவினர் என்று கூறக்கூடாது, நம் உறவினர் என்று கூற வேண்டும், கையில் பிடித்து கொண்டு வீட்டிற்குள் வர, வீட்டுக்குள் அது பறந்து சென்றதை பார்த்தேன் அண்ணா. நிஜமாகவே அது அத்தைகள் வருகை என்று நினைத்தேன். அது சரியா தவறா சொல்லுங்கள் என்று கூறினீர்கள். உங்களுடைய மனதை, உங்களுடைய செயல்பாட்டை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. என்ன செயல்பாடு என்று கேட்கும் பொழுது என் பதிவுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிகிறேன் இந்த எழுத்துக்கள் மூலமாக. ஆகவே வெட்டுக்கிளி உருவத்தில் கன்னி தெய்வங்கள் வருவார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக அது நம் அத்தை செல்வங்களாகத்தான் இருப்பார்கள் என்று நானும் நம்புகிறேன். மகிழ்ச்சி உறவே. 4 மணி வரை இருந்திருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களில் விடிந்த பிறகே செல்லுங்கள். இரவு இருப்பதாக இருந்தால் விடிந்த பிறகு செல்வதுதான் சரி. அதற்கு முன்பாக எழுந்து செல்ல வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும்
அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். அதற்கு முன்பாக சிறிது தண்ணீர் அருந்திக் கொள்கிறேன். கன்னியம்மா துணை, கன்னியம்மா துணை, கன்னியம்மா துணை. வணக்கம் அப்பா, நாங்கள் திருச்சியிலிருந்து பேசுகிறேன். என் பேர் ரோஜா பிரபாகரன்பா. உங்களுடைய கேள்வி பதிலெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு தேவை என்கிற எல்லாமே அதிலேயே வருது. வீட்டிலேயும் கன்னி தெய்வம் இருக்காங்க, துளசி அம்மாள். அவங்களுக்கு இந்த ஆடி 28 சாமி கும்பிட்டேனப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி முறைப்படி எடுத்து இருக்கேன். அது கரெக்டாக எடுத்து இருக்கலாம் இல்லையான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை பாருங்கப்பா. குறை இருந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கப்பா என்று கூறியிருக்கிறார்கள். திருச்சியைச் சேர்ந்த ரோஜா பிரபாகரன் அன்பு பிள்ளையே, இதோ உங்களின் ஃபோட்டோவை பார்த்து பதிலளிக்கிறேன். விளக்கு 4 முகம் சிறப்புதான். எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைத்திருக்கிறீர்கள், அது எதற்கென்று கூறுங்கள். பின்பு வேப்பிலையின் மீது சந்தனமா இல்லை மஞ்சளா என்று தெரியவில்லை, அதை மொத்தமாக பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அதில் குங்குமம் வைத்திருக்கிறீர்கள். அதற்கு கீழேயும் 2 எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைத்திருக்கிறீர்கள், எதற்கென்று கூறுங்கள். ஒரு பெட்டி வைத்திருக்கிறீர்கள், அந்த பெட்டிக்குள் மறிக்குழந்து இருக்கிறது, வெற்றிலை இருக்கிறது, மஞ்சள் இருக்கிறது மற்றும் பட்டுப்பாவடை இருக்கிறது என்று நினைக்கிறேன். முழுவதுமாக தெரியவில்லை, ஆனால் கண்ணாடி இருப்பதை பார்த்து விட்டேன். அப்படி என்றால் அது கன்னி பெட்டி தான். அதற்கு அருகிலே ஒரு நூல் மாதிரி ஏதோ சுற்றி கீழே கிடக்கிறது தரையில். மொத்தத்தில் இவ்வளவு வேப்பிலைகள் எல்லாம் அதில் தேவையே இல்லை. ஒரு படைப்பானது அந்த படைப்பு தெளிவாக இருக்க வேண்டும், பார்த்தால் புரிய வேண்டும். இருந்தாலும் நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடுவதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த கன்னி தெய்வத்தை எதில் எடுத்திருக்கிறீர்கள் என்பதையும் கொஞ்சம் கூறுங்க நீங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை இப்படிலாம் பார்த்து உடனே சொல்லிட முடியாது. அதில் உள்ள குறைகளை சொல்லிடலாம், கன்னி அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல்கிறேன்னா உங்களை ஏமாத்துகிறேன் என்று அர்த்தம். ஆகவே உங்கள் வீட்டிற்கு என்றாவது வர முடிந்தால் கண்டிப்பாக வருகிறேன். அங்கே வருகை தந்து அந்த தெய்வம் இருக்கிறார்களா இல்லையா என்பதை அவர்களிடத்திலேயே உத்தரவு கேட்டு உங்களிடத்தில் சொல்கிறேன். மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். அப்பா, அம்மாவுக்கு தேவை என்கிற எல்லாமே நான் வீட்டிலேயே தான் செஞ்சேன். வடை, உளுந்த வடை, பணியாரம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பழம் எல்லாம் வாங்கி வச்சப்பா. அந்த பூசாரி வந்து வாசலில் கோழி அறுத்தா. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டு வெண்பொங்கலை சர்க்கரை பொங்கல் எல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு தேங்காவில் வச்சு தான்ப்பா சாமி கும்பிட்டோம். பாருங்கப்பா, அது நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா என்று தெரியவில்லை, கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்று கூறியிருக்கிறீர்கள். இதெல்லாம் நேரில் வந்து அந்த கன்னிப்பதியில் நின்று பார்ப்பது தான் சரி. சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் டைலாக்லாம் விட முடியாது. விளையாட்டல்ல, இது நிஜம், பொய்யல்ல, இது நிஜம். இந்த நிஜத்தில் வாழும் நான் உங்களுடைய வாழ்க்கையை நிஜமாகவே வாழ்வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவுகளை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வாழ வைப்பேன் கன்னி தெய்வத்தின் மூலமாக என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ரூபணி சாலைசால் அம்மா திருவிழா பார்க்க கொடுத்து வைக்காத பாவி நாங்கள் ஐயா. போன வருஷம் வரணும்னு நினச்சேன், வர முடியலை. அதனால் இந்த வருஷம் நினைத்தும் பயனில்லை, எப்படியும் தடங்கள் வரும், அதனால் வர முடியலை ஐயா. கன்னி தெய்வங்களை பார்க்க என்னைக்கு வரணும்னு என்று இருக்கோ அன்னைக்கு தெய்வங்கள் அழைப்பார்கள், அப்போது கண்டிப்பாக வருவேன் ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் சரி, நிச்சயமாக நான் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வருவேன் என்று நீங்கள் தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து சத்திய பிரமாணம் எடுங்கள். நிச்சயமாக அடுத்த ஆடி 30 நீங்கள் அத்தைகளை வணங்கி விடுவீர்கள். அடுத்த ஒரு கேள்வி. ராதியா செல்வராஜ், கன்னி தெய்வம் துணை, பொம்மி கன்னி அம்மா துணை, ரூபணி சாலைசால் அத்தைகள் துணை. 100% உண்மை அப்பா. மனிதர்கள் உணர வேண்டும்,
என்று இயற்கையும் மழை புயல் நடுக்கம் தொட்டால் உயிர் போகும், தும்மினால் உயிர் போகும், கொரோனா டைம், இறந்தவர்களின் உடலை நல்லடக்கம் செய்யக்கூடாதா என்ற நிலை பணத்தால் என்ன செய்ய முடிந்தது என்ற நிலை பணத்தால் என்ன செய்ய முடிந்தது? இப்படி ஒரு சூழ்நிலை தெய்வம் உணர வைத்தாலும் ஆனால் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன செய்வது? பணத்தினால் எதையும் வாங்கிவிட முடியாது. காலம்தான் உணரும், மனிதர்கள் உணர்வது கடினம். கன்னி தெய்வங்கள் துணையப்பா என்று அனுப்பியிருக்கிறீர்கள். அப்பா, என்னை மன்னிக்கவும். பேசியதை பேசி உங்கள் நேரத்தை வீணாக்கி விட்டேன், மன்னிக்கவும். நம் கன்னி தெய்வ உறவுகள் கேட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. கன்னி தெய்வ உறவுகளும் என்னை மன்னிக்கவும். அப்பாவிடம் கேட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்றுதான் இதில் கன்னியம்மாவை வீட்டுக்கு அழைத்த கதை வேற சொல்ல வேண்டும். எப்படி சொல்லி தீர்வு காணப் போகிறேன் என்று தெரியவில்லை. கன்னி அத்தைகள் துணை இருக்க வேண்டும். பொம்மி கன்னி அத்தைகளும் பொம்மி கன்னி தெய்வம் துணையப்பா. உங்கள் சொல்படி கேட்டு நடக்கும் அன்பு மகள் ராதிகா. மகிழ்ச்சிமா. நீங்கள் ஏற்கனவே அத்தைகளின் பதிக்கு வந்திருக்கீங்க, இன்னும் பல முறை வரப்போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் அத்தைகளின் பார்வையில் படும் பொழுது எதை ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த பிரச்சனையை என்னிடத்தில் காட்டி உங்களிடத்தில் பேச வைத்து விடுவார்கள். ஆகவே கலங்க வேண்டாம், தைரியமாக இருங்கள், தெய்வ நம்பிக்கையோடு இருங்கள். கன்னி தெய்வம் நிச்சயம் உங்களை கைவிடாது. அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, உலக தெய்வம் கன்னி தெய்வத்தை பற்றி சொல்ல மாட்டுக்கிறார்கள். உலக தெய்வமும் கன்னி தெய்வமும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் அண்ணா. மாரியப்பன் அவர்களே, உலக தெய்வம் என்பது கன்னி தெய்வம் என்பது கிட்டத்தட்ட 427 பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பதிவாக வரிசையை பார்த்துட்டு கடைசி பதிவில் என்கிட்ட கேள்வி கேளுங்க. எதையும் பார்க்காமலே கடைசி பதிவில் கேள்வி கேட்டால் உங்களுக்கே ஒன்றும் புரியாது. உலக தெய்வத்தை பற்றியும் பேசியிருக்கிறேன், கன்னி தெய்வத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே உள்ளே ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பாருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். மீண்டும் அவரே கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்காமல் நம்ம கிட்ட கன்னி தெய்வம் பேசும், விளக்கு போட்டு சாமி கும்பிட்டால் பேசுமா? முதல்ல ஒரு விஷயத்தை எழுதி அனுப்புகிறீங்கன்னா அது தெளிவாக எழுதியிருக்கீங்களாங்கிறத ஒரு பார்வை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு புரிஞ்சால் தான் நான் சரியான பதிலை சொல்ல முடியும். இந்த கேள்வியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, மீண்டும் நிதானமாக எழுதி அனுப்புங்கள். அடுத்ததாக 6வது பதிவை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். பெயர் ரசிகா. கன்னி தெய்வத்துக்கு போன வருஷம் வச்ச பொருளை அடுத்த வருஷம் வைக்கலாமா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் முதல்லையே பதிவு சொல்லிட்டேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே பயணம் செய்யக்கூடிய புதிய உறவுகள் கேள்வி கேட்க வர வேண்டாம். நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பதிவுகளையும் பாருங்கள். தவறாக நினைக்க வேண்டாம், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஏனென்றால் நீங்கள் உள்ளே அனைத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தானாகவே தெரிய வந்துவிடும். ஏனென்றால் நான் கன்னி தெய்வத்திற்காக அத்துணை பதிவுகள் இங்கே பேசியிருக்கிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, கிட்டத்தட்ட 428 பதிவுகளுக்கு மேல் பேசியிருக்கிறேன். ஆகவே எந்த பதிவும் தனிநபருக்கானது அல்ல, இந்த உலகத்தில் உள்ள கன்னி தெய்வங்களுக்கானது. எங்கெல்லாம் கன்னி தெய்வம் இருக்கிறதோ, எவர் வீட்டிலெல்லாம் கன்னி தெய்வம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கேட்க வேண்டுமே தவிர இது தனி ஒரு நபருக்கான பதிவா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. என்னோடய உழைப்பு அப்படி தனிநபர் பதிவுக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாட்ஸ்அப்லேயே நான் தகவல் தந்துடலாமே, புரோஜனமற்றதாகிவிடும். இங்கே பேசுவது அனைத்து மக்களும் கேட்க வேண்டும், அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பொது வெளியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, ஒன்றன் பின் ஒன்றாக புதிதாக இங்கே வந்த உறவுகளெல்லாம் 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேள்வி கேளுங்கள். ஏனென்றால் உள்ளே அனைத்து கேள்விகளுக்கும் உள்ளே பதில் இருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம். மீண்டும் மாரியப்பனை கேட்டிருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்னே கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பதிலே சொல்ல முடியுது. கன்னி தெய்வம் எதற்காக ஒரு வீட்டில் இருப்பது தெரிய மாட்டேங்குது.
அதற்கு ஏன் உருவ வழிபாடு கிடையாது? உருவம் இல்லாததால் அந்த கண்ணி யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. எதற்கு நிறைய பேருக்கு கண்ணி இருப்பதே தெரிய மாட்டேங்குது? எதற்காக பெரியவர்கள் இந்த கண்ணியை தெரியாமல் வைத்திருக்கிறார்கள்? பிறக்கும் பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லித்தரவில்லை? இதெல்லாம் தவறு. உங்கள் வீட்டில் சொல்லித்தரல, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் சொல்லி தந்திருக்காங்களா, நான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆக நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம் கடமை. சொத்து சேர்ப்பது வைப்பது கூட பெரிதல்ல. கன்னி தெய்வம் மிகப்பெரிய சொத்து என்பதை நம் பிள்ளைகளுக்கு உணரச் செய்ய வேண்டும். அது நம் கடமை. உங்கள் வீட்டு பெரியவர்கள் அதை தவறு விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் இல்லை, இந்த காலகட்டத்திலும் கன்னி தெய்வத்தை வெளியில் தெரியாமதால் வணங்குவார்கள். வெளியில் தெரிந்தால் சில மாந்திரிகர்களின் பிரச்சனைகள் வந்து விடுமோ என்ற எண்ணம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. கன்னி தெய்வத்திற்கு உருவ வழிபாடு கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு கன்னி தெய்வம் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பார்கள். உருவ வழிபாடு என்றால் நீங்கள் ஏதோ ஒரு பொம்மையையும் ஏதோ ஒரு சிலையையும் வைத்துவிட்டு அது கன்னி என்று கூறினால் மிகப்பெரிய பாவச் செயலாகிவிடும். உண்மையாக உருவ வழிபாடு என்றால் அந்த கன்னியையே உருவமைத்து வடிவமைத்து அங்கே வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அது சாத்தியமா என்றால் மிகப்பெரிய கஷ்டம். ஒரு கன்னி தெய்வம் அதே உருவத்தில் அப்படியே பொம்மையாக உருவாக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகும். இப்போ கூட நிறைய வந்துட்டு மிஷினில் அப்படிலாம் தயார் பண்ணி தராங்க, நேச்சுராகவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். தீபமும் விளக்கில் எரியக்கூடிய அந்த தீபமும் அவர்களுக்காக வைக்கக்கூடிய அந்த ஒரு சொம்பு தண்ணீருமே மிகப்பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ ரூபாலாம் செலவு பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு பைய கண்ணியை கும்பிட மாட்டான். இந்த ஆள் ஏதோ கிறுக்கு பிடிச்சி அலையிறா இருப்பான்னு சொல்லி என்னையும் ஏச்சிட்டு போயிடுவான். ஆக நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேண்டாம். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். 72வது பதிவை பார்த்துவிட்டு ஷீலா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் இருப்பதை எப்படி கண்டறிய என்று கேட்டிருக்கிறார். மிகச்சிறிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பலமுறை பதிலளித்திருக்கிறேன் உள்ளே. ஆகவே அன்பு மகளே, அன்பு ஷீலா அவர்களே, நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 1வது பதிவிலிருந்து பார்த்து வாருங்கள். இந்த ஒரு பதில் அல்ல, உள்ளே 1000 கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் 51வது பதிவை பார்த்துவிட்டு விஜய் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா, என் மகள் இறந்து விட்டாள். 1 வருடம் ஆகிவிட்டது. கன்னி பூஜை பண்ணினேன். அவள் கனவில் வரவே இல்லை. அவள் இருப்பதற்கான எழுத்துப்பிழை. மகிழ்ச்சி. இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் கன்னி தெய்வம் உங்களோடு தான் இருப்பார்கள். உங்கள் மகள் உங்களோடு தான் இருப்பார்கள். அவர்களுக்கு வேறெங்கும் வழி கிடையாது, வேறெங்கும் வீடு கிடையாது. ஆனாலும் கூட உங்களை நினைத்து உங்கள் வீட்டு வாசலிலிருந்து அழுது கொண்டே இருப்பார்கள். முறைப்படி கன்னி தெய்வத்தில் எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் முறைப்படி உங்கள் வீட்டிற்குள் வந்து அமர முடியாது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இந்த அம்மா கேள்வி என்னன்னு தெரில, பார்ப்போம். 20வது பதிவை பார்த்துவிட்டு ராம் நீல கண்டன் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா, நான் என் மகளின் ஜாதக பலன்கள் பார்த்த பொழுது உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பதாக கூறினார். வெள்ளிக்கிழமை தோறும் ஆளை விளக்கேற்றும்படி கூறினார். வழிபடும் முறை பற்றி விவரமாக கூறுங்கள். கன்னி மூலையில் சூளம் மாதிரி குறிபோட சொன்னார். அதே மாதிரி செய்திருக்கிறேன், சரியா? நிச்சயமாக தவறு. அங்கே உருவ வழிபாடும் கிடையாது, சூளம் ஈட்டி இது போன்ற சின்ன வழிபாடும் கிடையாது. விளக்கேற்ற வேண்டும் 4 முக விளக்கில். இங்கே இதற்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கேட்ட கேள்வியை கேட்ட மாதிரி இருக்குது. தயவுசெய்து நீங்கள் உள்ளே சென்று பாருங்கள். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். குறி சொன்னவர், ஜாதகம் பார்த்தவர், அவர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க தெரியுமே தவிர கன்னி தெய்வத்தை வழிபட சொல்ல தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் உங்களிடம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நீ தீபம் போடு என்று கூறுவது மிகப்பெரிய பாவச் செயல். நாம் தினமும் உணவு சாப்பிடுகிறோம், நாம் தினமும் குளிக்கிறோம், தினமும் உடை மாற்றுகிறோம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே கன்னி தெய்வமும் தினமும் சாப்பிட வேண்டும். ஆகவே கன்னி தெய்வத்திற்கு தினமும் விளக்கேற்றுவது தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். தயவு செய்து புதிதாக வந்த உறவுகளெல்லாம் உள்ளே சென்று ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பதிவுகளையும் கேட்டுவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் மீண்டும் கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 8வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு உறவு கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா, கன்னி தெய்வத்தை எந்த இடத்தில் பூஜை செய்ய வேண்டும்? பூஜை அறையில் வைத்து படையல் போடலாமா என்று கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உலக தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபடுவது தவறு. கன்னி தெய்வத்தை தனியாக தென்மேற்கு பகுதியான தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த முக்கு தான் கன்னி தெய்வத்தின் முக்கு. அந்த முக்கில் வைத்து நீங்கள் வழிபடுவது சரியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ஐயா, கன்னி தெய்வம் பட்டுப்பாவுடைய சட்டை மட்டும் படைக்குமா, வேறு துணி பிடிக்குமா? படைக்குமா இல்லை பிடிக்குமான்னு போடுறதுக்கு பதிலாக படைக்குமான்னு போட்டிருக்கார்.
வேறு துணி பிடிக்குமா என்று கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்திற்கு பட்டுப்பாவுடைய பட்டு சட்டை தான் சரியாக இருக்கும். வேறு கன்னி தெய்வங்கள் உங்கள் வீட்டில் யார் மூலமாக வருகை தந்து எனக்கு இந்த துணியை எடுத்து தான் என்று கேட்டால் சேலையை எடுத்து வைத்தே விடாதீர்கள். அது வேறு யாராவது வந்து கேட்டு விடுவார்கள். கன்னிக்கு பட்டுப்பாவுடைய பட்டு சட்டை தான். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு சொல்வோம். இல்லவே இல்லை, எனக்கு என் அம்மா மட்டும் போதும் என்று கூறியிருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அம்மா கூட இருந்தால் போதும், வேறு தெய்வங்களை வேண்டாமல் அவளை மட்டும் வேண்டினால் கண்டிப்பாக நம் பக்கம் துணை இருப்பாள். எனக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் பேசுவதை காணும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு தெய்வத்தை அவள் இவள் என்று பேச வேண்டாம், மரியாதை கொடுத்து அவங்க இவங்க என்று பேசுங்கள். உங்களுடைய உணர்வை பாராட்டுகிறேன், உள்ளன்பை பாராட்டுகிறேன், உணர்வோடு அந்த கன்னி தெய்வத்தை வழிபடுவதை பாராட்டுகிறேன். உலக தெய்வமும் நமக்கு வேண்டும், ஆனால் குலதெய்வமாகிய நம் கன்னி தெய்வம் முதலில் வேண்டும். அவர்களை முதலில் வழிபடுங்கள். பின்பு நீங்கள் உலக தெய்வம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் கும்பிட்டுட்டு வாங்க, தப்பே இல்லை. உங்களை வருத்தி நீங்கள் விரதமிருந்து பட்னி கிடந்து தாடி வளர்த்து பாவம் போல பெய்ய கும்பிட வேண்டாம். பிரகாசமாக அழகான உடை உடுத்து அற்புதமாக தோரணையாக உண்டு மகிழ்ந்து உறவாடி தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இன்று அற்புதமான பதிவு. ஒவ்வொருவருடைய கேள்வியும் அற்புதமான கேள்விகள். ஆனாலும் கூட கேட்ட கேள்விகளே கேட்கிறார்கள். அதற்கு காரணம் புதிதாக நம் சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சி உறவுகளே, இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வருவேன். இன்று சுமார் 32 நிமிஷம் பேசியிருக்கிறேன். மணி சரியாக 2:43 அதிகாலை. என்னடா இவர் தினமும் காலையில் தான் பேசுகிறார், விடிய காலையில் நினைக்கக்கூடாது. நேரமே நைட்டு 1 மணிக்கு மேலே தான் கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நேரத்தில் தான் பேச வேண்டியிருக்கு. மணி 3 போகுது. இன்றைக்கி என்னுடைய தூக்கம் 3 மணி நேரம் தான். 6 மணிக்கு மதுரை செல்கிறேன். மதுரை செல்லும் வழியில் தென்காசி பக்கம் பாவூர் சித்திரம் செல்ல வேண்டியது இருக்கிறது. நேற்று அங்கே ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு வர முடிவு செய்திருக்கிறேன். போக முடியுமா என்று தெரியவில்லை. முடிந்தால் இன்றே போய்விட வேண்டும், இல்லையெனில் ஒரு 2 நாட்கள் கழித்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, அனைவரும் கன்னி தெய்வத்தை நல்ல முறையில் வழிபட்டு நல்ல முறையில் வாழ்ந்திட உங்களுக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வழிகாட்டி நிறைய உறவுகள் நல்ல முறையில் வழிபட்டு வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இங்கு பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் சொந்த வீடு வர வேண்டும். அனைவரும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும். முறைப்படி எடுத்து இந்த வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். இந்த உலகை படைத்த ஆண்டவன் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து எல்லா குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வத்தையும் அவர்கள் அனைவரும் எடுத்து வழிபட இந்த உலகை படைத்தவனிடமும் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களிடமும் விரும்பி வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வம் துணை.